மக்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அவன் வேலையை அவனுக்கு பார்க்க நேரம் இல்லை, அது வேற. இதில் அடுத்தவனை போய் யார் சாபம் கொடுக்குறா, யார் கோவப்படுறாங்க, அந்த நேரத்துக்கு இருந்ததுன்னா எங்கே சம்பாதிக்கலாம், எப்படி முன்னேறலாம், எந்த கோவிலுக்கு போகலாம், வீட்டில் என்ன வேலை பார்க்கலான் தான் எல்லாருடைய எண்ணமும் இருக்குது. இங்கே அன்றைய காலகட்டத்தில் 24 மணி நேரங்கிறது நமக்கு காணாது. அதை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம உட்காந்துருக்கோம். கால நிர்பந்தத்தின் காரணமாக இத்தனை நேரம் படுத்து தூங்கணும், இந்த செயல் இதற்கு மேலே நம்மளுடைய உடம்புங்கிறது செய்ய வணங்க மாட்டேங்கிறது தான் உண்மை. இதில் யார் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. ஒரு ஜாதகங்கள் பார்க்க வரும்போது சாபம் இருக்குமா, தோஷம் இருக்குமா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்க சாபம் விட்டுட்டாங்கன்னு, அந்த சாபம் எங்களை வந்து சேருமான்னு. முதல்ல இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ரிஷிகள் முனிவர்களை எடுத்துனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய தவம் பண்ணுவாங்க. தவம் பண்ணிட்டு வந்து யாட்டி ஒரு சாபத்தை விட்டுட்டாங்க. இப்போ துர்வாச முனிவராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வேகத்தில் அந்த சாபங்கிறது ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டாங்கன்னா அது நடக்குமானா நடக்கும். ஆனால் அவருங்க செய்த புண்ணிய பலம், இத்தனை வருடம் தவம் செய்த பலன்கிறது அந்த இடத்துல இழப்பாங்களானா இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவரும் மனுஷ ரூபம் அப்படிங்கிறது மட்டும்தான். மறுபடியும் அவர் என்ன செய்வார்னா தவம் பண்ண போயிடுவார். இதே மாதிரி தான் நீங்கள் ஒருத்தங்க பெரியவங்களோ நமக்கு தெரிந்தவர்களோ யாராட்டி சாபம் நம்ம மேலே சொன்னாங்க, இல்லைனா ஒரு வார்த்தையை கடும் வார்த்தையை நம்மள்கிட்ட பேசிட்டாங்கன்னா அவங்க இத்தனை நாள் செய்த பூஜை புனஸ்காரம் எல்லாமே அந்த இடத்துல இழந்து விடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க.